ஏன்னா பயமே சில விஷயங்களை இனிஷியேட் பண்ணிடும். இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு நீங்களே ஒரு கன்க்ளூஷன் வர வேணாம். இது என்னன்னா பாசிட்டிவ் நிறைய பாலிசி விட்டு கொடுத்து வாழ்றதுன்றது கெட்டு போகிறது இல்லை. ஒரு சார்பாக அவர் பேசக்கூடிய நபராக இருந்தால் கூட ஒதுக்கி தள்ளிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, விவாகம் நடக்கிறதுக்கும் விவாகரத்து நடக்கிறதுக்கும் எந்த கோள்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாக சம்மந்தப்படுது, எந்த கோள்கள் பலமாகவும் எந்த கோள்கள் பலவீனமாக இருந்தால், அல்லது எந்தெந்த பாவங்களை அது தொடர்பு அடைந்தால் அது விவாகம் அடைகிறதுக்கும் விவாகம் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்படின்றத பார்ப்போம். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கு எந்தெந்த கோள்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 விவாகம் நடக்கிறதுக்கும் அது விருப்பமான திருமணமா அப்படின்றது 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளணும். 5ஆம் இடம் தொடர்பு கொண்டாலே அது விருப்பமான திருமணம், அவங்க விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 3ஆம் இடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுது அப்படின்னம்னாக்கா அது அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்கிறதுக்கான, அதாவது பெரியவங்களால் பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமணம் இருக்கும். அதே நேரத்தில் 5ம் 3மே கனெக்டிவ் ஆகுது அப்படின்னம்னாக்கா விரும்பியும் இருப்பாங்க, அதே டயத்தில் அதை பெரியவங்க ஏற்று நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 அந்த ஸ்தானாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே காலகாலத்தில் அதோட திசாபதிகள் வரப்பவே மேரேஜ் ஆகிடும். ஆனால் விரும்பி தான் திருமணம் பண்ணுறோம். ஆனால் விருப்பமற்ற முறையில் ஏன் நம்ம மனமுறிவு நடக்குது, அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குது, எந்தெந்த கோள்கள் காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் முறிவு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரஸ்திர உபயம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட பாதகங்களை இவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் யோகங்களை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு யோகாதிபதியாக இருக்கவர் ஒரு நெகட்டிவான பலன்களை தரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மோரார்லெஸ்ஸு யாருக்கு இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குதுனாக்க, லக்னத்துக்கு சந்திரன்றது 3, 6, 8, 12 இருந்தாலே அவங்க குழப்பமான மனநிலை பெறுறாங்க. அதுவும் அந்த திசாபதி காலங்களில் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அப்போ லக்னத்துலேருந்து சந்திரன் போய் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல இருந்தால் அவங்க மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகிறாங்க மைண்ட் வைஸ். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, 7ஆம் பாவாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் 6ஆம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ, இல்லை 6ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது. அதுவும் அந்த எப்போனாக்க எல்லா டைம்லையும் கிடையாது, அதோட திசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் அது மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வயலண்ட்டாக அது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 6 ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, 7ஆம் இடத்துக்கு 12ஆம் விரயஸ்தானன்றது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே அதிகபட்சம் 6 கூட 7 இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்குலாம் இந்த டைம் ஒரு சின்னதாக ஒரு இப்படி போகிற போக்கில் ஒரு உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த லைஃப்ன்றது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காயம்தான் இருக்கும், அல்லது ஒரு ரணம் இருக்கும். ஆனால் 7ஆம் அதிபதி 6ல் இருந்து அதோட தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக உடஞ்சிருது. அதாவது லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. லைஃப் பிரேக்கப்னாக்க இதில் மேரேஜ் லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. அதுலேயும் 2 பேர்த்துக்கும், ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவங்க மட்டும் அந்த மனோபாவத்தில் இருப்பாங்க, அவங்க அதில் நோக்கி பயணிப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் அதுக்குண்டான தன்மையில் தான் 6ஆம் பாவத்துக்கு தொடர்புடைய தன்மையில் தான் இருக்குன்றப்ப நிச்சயமாக அதனால தான் அது சர்வீஸ் தானம் அப்படின்றதும், அது வேலை வழி முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு. ஏன்னா இன்டர்னல் லைஃபு நல்லா இல்லை அப்படின்னா கேரியர் லைஃப்பை நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாங்க இதை கொஞ்சம் போடலாம். அதோட தசாப்தி முடிஞ்சதும் அது சரியாயிடும். நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் பொறுக்கிறது இல்லை. நம்ம டக்குன்னு அடுத்தது அதாவது வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்கள் தடிமாக பேச அது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது லைஃப். அப்போ தான் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் அறிவு ஜீவியாக இருங்க, ஒரு கேரியர் வைஸ் நீங்கள் பெரிய ஜாபில் இருங்க, நீங்கள் பெரிய அளவில் டிகிரி ஹோல்டராக இருங்க, எதுவுமே நோ யூஸ். நீங்கள் வாங்கின பட்டமோ, நீங்கள் படித்த படிப்போ, நீங்கள் இருக்கிற டிசிக்னேஷனோ, நீங்கள் இப்போ வச்சுருக்கிற ஜாபோ அல்லது பிஸ்னஸோ எல்லாமே இன்டர்னல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட்டு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே உங்களை கட்டிடும். உங்களை விட்டு எல்லாமே விலகி போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய மனிதராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுற்றத்தாரர்களே உங்கள் கூட நெருங்க மாட்டாங்க. நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு ஓப்பனாக எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களுடைய நெய்பர்களுக்கோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய வரன்களையோ உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க.
ஏன்னாக்கா நம்ம அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கோம். நமங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப்பு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம தான் நீங்கள் 2 பேர் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு காரணியாக சம் அதர் பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவை காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம், யார் வேணாலும் காட்டலாம். ஆனால் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? கிரக ரீதியாக என்ன காரணம்? மைண்ட் செட்டு ரீதியாகவும் இருக்குது. மைண்ட் செட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னாக்கா நம்முடைய ஜாதக கிரக நிலையில் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், அதே மாதிரி எப்படிப்பட்ட மனமுறிவு வாழ்க்கை நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இத்தகைய தன்மையில் கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இன்டர்னல் லைஃப், அதாவது திருமண வாழ்க்கை அமையும், திருமண முறிவு எப்படி நடக்கும், இந்த தசாப்திகளில் நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப திருமணத்தை நிர்ணயம் பண்ணுறது 2, 7, 11, 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம். இதில் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய வீடு. அவர் சூரியன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு போனோம்னாக்கா அஸ்வினி பரணி கார்த்திகை ப்ளஸ் 7ஆம் வீடு அப்படின்றப்ப அந்த இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் இருக்காங்க. செவ்வாய்ன்றது உங்களுடைய யோகாதிபதி. அவர் அவிட்ட 1, 2 நட்சத்திரங்களை பாதங்கள் அங்கே இருக்கிறதுனால யோகாதிபதி செவ்வாய்ன்றது உங்களுக்கு பலமாக இருக்கும் பட்சத்தில் பலமான திருமண வாழ்க்கை அமையும். இன்னொன்று, உங்கள் ராசிக்கும் மகர ராசிக்கும் மட்டும்தான் 7ஆம் இடத்துக்கு அதிபதியோட நட்சத்திரம் முழுமையாக உங்கள் ராசிலையும், அதே மாதிரி 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு உண்டான நட்சத்திரம், அதாவது திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள் அங்கே 7ஆம் இடத்துலையும், அதே மாதிரி சனியோட பூசம் 1, 2, 3, 4 பாதங்களும் உங்களோட ராசியில் உடையாத தன்மையில் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரமாக இருக்கும். மற்ற ராசிகள் கூட 7ஆம் அதிபதி தன்னுடைய ராசியில் உடஞ்சி போய் உன்னுடைய ராசி, அதாவது தன்னுடைய ராசிகள் 7ஆம் இடத்துல உடஞ்சி போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் முழுமையாக இருக்கும் பட்சத்தில் என்னன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு செவ்வாய் 5ஆம் அதிபதியாக இருக்கனால உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வர மாட்டாங்க. உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கடகராசிகளுக்கு அமையிறது கஷ்டம். ஏன்னா உங்களுடைய ஓவரால் டோட்டல் சரண்டர் ஆகிறது 7ஆம் இடத்துல, அதே மாதிரி ஓவரால் சரண்டர் ஆகிறது உங்களுடைய ராசியில், அதாவது 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி உங்கள் ராசிலையும். அப்போ சனியோட நிலைப்பாடை வச்சு தான் உங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்க முடியும். சனி மட்டும் நல்லா இருந்தார் அப்படின்னோம்னாக்க சனி கெடக்கூடாது. அதாவது சனி பொதுவான ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா சனி 3, 6, 10, 11 இருக்கிறது நல்லது. பட் உங்கள் ராசிக்கு மட்டும் 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ சனி இருக்குன்றது கெட்டது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சுபஸ்தானத்துக்கு அதிபதியாக எந்த சுபக்கோள்ன்றது சொல்லக்கூடியது சுக்கிரனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், ஒரு புதனாக இருக்கலாம், இதெல்லாம் குருவாக இருக்கலாம், இதெல்லாம் சுபக்கோள். ஆனால் உங்கள் ராசிக்கு சுபக்கோள் அப்படின்றது பார்க்குறப்ப, அதாவது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள், அதாவது கணவன் மனைவி, நீங்கள் ஆண்னா பெண், பெண்ணா ஆண் அப்படின்றப்ப சனி மட்டும் உங்களுக்கு மறையக்கூடாது. அதாவது 6ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ, 11ன்றது லாபஸ்தானம் இருந்தாலும் மல்டிபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம், அதுவும் மல்டிபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6ஆம் இடம்ன்றது பிரிவை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது அவங்கள விட்டு நீங்கள் விலகி போகிறதுக்கோ பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறுமணத்துக்கான வாய்ப்புகளோ அல்லது அது தொடர்புடைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அமைஞ்சிடும். அதனால் என்னன்னாக்கா கடகராசி நேயர்கள் மட்டும் கவனமாக இருக்கணும். தேர்ந்தெடுக்கிறப்ப உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறப்ப சனி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பு பெற்றிருக்கு. இன்னொன்று என்னென்னா, எந்த ஒரு விதியையும் நம்ம மாற்ற முடியாது. நம்ம ஆசைப்படலாம், பட் அதுக்கு தகுந்த மாதிரி அம்சம் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கணும். அப்படின்றப்ப உங்களுடைய ஜாதகத்தில் சனி உங்களுக்கு மறைவு பெறது, பொதுவாக சனி மறைவு பெறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு சனி மறைவு பெறது நல்லதல்ல. அதாவது 3லேயோ 6லேயோ 10லேயோ 11லேயோ இருக்கிறது கெட்டது. 10ல் கூட தான் ஓகே. ஆனால் செவ்வாய் பகைப்பற்ற வீடு அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சனி எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கலாம், அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி இருக்கலாம், அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி இருக்கலாம். 10ன்றது செவ்வாய், அது கூட சின்னது. அப்போ 4, 9 மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமான பலன் தரும். மற்ற ஸ்தானங்களில் தான் அதுக்குண்டான நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக தரும். அதனால தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் லைஃப் பார்ட்னர்ன்றது ஒரு திருப்தியான தன்மையில் அமைகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கிரக அமைப்புகள், இந்த மாதிரி ஸ்தான அமைப்புகளில் சனி இருக்கிறது அல்லது அந்த அதிபதியோட ஸ்டார்லையாவது இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4ன்றது சுக்கிரன், அதே மாதிரி 9ன்றது குரு. அப்போ குருவோட ஸ்டார்லேயோ சுக்கிரனுடைய ஸ்டார்லேயோ இருக்கிறதுன்றது ஒரு பெருசாக உங்களுக்கு பகைமை தன்மையில் தராது. அதாவது மறைவு பெற்றிருந்தால் கூட அந்த இடத்துல சனி நிற்கிற புள்ளி எந்த டிகிரி, அப்புறம் எந்த ஸ்டார் அப்படின்னு பார்க்குறப்ப அது சுக்கிரனுடைய ஸ்டார்லேயோ அல்லது குருவோட ஸ்டார்லேயோ இருந்தால் பெஸ்ட்டு.
குருவோட ஸ்டாரில் இருந்தாலும் அந்த குரு அப்படின்றது உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தை தான் சொல்லணும். பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி வருமோ ஒழிய அதில் போய் பூரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள் 1, 2, 3 பாதங்கள் இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து பேதங்கள் இருக்கும். அப்போ சுக்கிரனுடைய சாரம் மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்க முடியும். சுக்கிரன் அதுவும் என்னன்னாக்கா உங்களுக்கு பரணியையும் பூரத்தை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் ஒழிய பூராடத்தை எடுத்துக்க முடியாது. அப்போ பூராடத்தில் இருந்தாலே ஒரு கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களோட விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாமே வந்து மல்டி மேரேஜ், அப்போ அதர் தன் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு நபர் இல்லாமல் மற்றொரு நபரோடு நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான். அதாவது வாழ்கிறதுனா தொடர்ச்சியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அது பிரேக்கப் ஆகிட்டு இன்னொரு லைஃப்பை சூஸ் பண்ணுறதோ, அல்லது மேரேஜுக்கு முன்னாடி ஒரு லைஃப்பை பார்க்குறதோ, அல்லது மேரேஜுக்கு பின்னாடி ஒரு லைஃப்பை பார்க்குறதோ, ஜஸ்ட் உங்களுடைய லைஃப்பில் ஒரு 2% கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது. இதில் என்னன்னா ஒரே விஷயம், குருவோட பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துக்கோ 5ஆம் இடத்துக்கோ 7ஆம் இடத்துக்கோ பார்வை பட்டுச்சுனாக்கா அது பெருசாக அந்த நான் சொல்கிற நெகட்டிவ் பலன்கள்லாம் வராது. அனுகூலமான நல்ல பலன்களே தரும். அப்போ குரு வந்து உங்கள் லக்னத்தை பார்த்தாலே சில இது என்னன்னாக்கா உங்களுக்கு ஆசை இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனால் கூட சில சமயம் உங்களுக்கு நீங்களே ரிஜிடாக உங்களுக்கு நீங்களே ஒரு கண்ட்ரோலாக ஒரு இருக்கிற பர்சனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குருவோட சாரமோ, குருவோட பார்வையோ, குருவோட தன்மையோ உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ பெறாத பட்சத்தில் லைஃப்பில் ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்போ, ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் எல்லாமே ஒரு நிரந்தரம் கிடையாது. அதோட திசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் நடக்குமோ இல்லையே எல்லா காலத்துலேயும் அது மாதிரி தான் அமைப்பு இருக்குமா அப்படின்றது கிடையாது. எல்லா காலத்துலேயும் அந்த அமைப்பு வராது. அதே நேரத்தில் என்னென்னா அந்த திசாபுத்தியில் எப்போ ஒரு பலனுமே, எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு அந்த திசாபுத்தியை கிராஸ் பண்ணுறப்ப தான் அந்த பாவத்துக்கு உண்டான பலன் நடக்குமோ ஒழிய நம்ம வந்து எப்பயுமே இதுதான் போல இருக்குது, இது எப்பயுமே இந்த பலன் தான் போல இருக்குது அப்படின்றது நமக்கு எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு விஷயம் வந்து எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அது எந்த தருணத்தில் நடக்கும் அப்படின்றதுக்கு இருக்கும். அந்த தருணத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது தான் திசாபுத்தி. அந்த திசாபுத்தியில் அடிப்படையில் திசாபுத்தி வரப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரப்போ அது ரெண்டும் கோயின்சைட் ஆகிறப்போ அது சம்பவம் நடக்கும் ஒழிய மற்றபடி எல்லாம். ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு கடகராசி அப்படின்றது மாதம் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஒவ்வொரு 27 நாளைக்குமே பூசம் ஆயில்யன்றது வரும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நட்சத்திரம் அப்படின்றப்ப 27 நாளில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தன்மையில் விடுகிறப்ப உங்களுக்கு அதை தாண்டி நீங்கள் ஒரு நம்ம டோட்டலாக இப்போ கடகராசினாக்கா கடகராசி கிட்டத்தட்ட உலகத்தில் 700 கோடி பேரில் கிட்டத்தட்ட 60 கோடி பேர் இருப்பாங்க. இப்போ 60 கோடி பேருக்கும் ஒரே பலன் பலிக்குமானாக்க பலிக்குமானாக்கா என்ன, 1 மாத குழந்தையிலையும் கடகராசி இருப்பாங்க, 2 மாத குழந்தை கடகராசி, 3 மாத குழந்தை, அப்போ 4 மாத குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை அப்படின்னா இந்த திருமணம் ஆகும் அப்படின்னா 2 வயசு குழந்தைக்கு ஆகிடுமா? வேறுது அப்படின்றது 3 வயசு குழந்தைக்கு ஆகிடுமா? கிடையாது. அந்த காலகட்டங்களில் உங்கள்ட்ட ஏஜ் இருக்குது. அந்த ஏஜில் அந்த திசாபுத்தி நெகட்டிவ் திசாபுத்தி வரணும். அந்த நெகட்டிவ் திசாபுத்தியில் உங்களுக்கு அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த நெகட்டிவாக பாவகோள்கள் சுபகோள்கள் சஃபலாக இருக்கிறப்ப தான் அதோட பாதிப்புகள் நிறையா இருக்குமோ ஒழிய மற்றபடி எல்லாருக்குமே இந்த பொது பலன் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இதே மாதிரி இருக்குது, இதே மாதிரி தான் நடக்குமா அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பயமே சில விஷயங்களை இனிஷியேட் பண்ணிடும். இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், நீங்களே ஒரு கன்க்ளூஷன் வர வேணாம். இது என்னென்னா பாசிட்டிவ் நிறைய இருக்குது. இந்த இதுக்கு தோராயமான பலன்கள் தான் இது. இந்த தோராய பலன்களில் நம்மளுடைய ஜாதக ரீதியாக நமக்கு எப்படிப்பட்ட தன்மையில் ஜாதகம் இருக்கும், பலன் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு நல்ல ஒரு அனாலிட்டிக்கல் மெத்தடில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஜோசியரை நம்ம பார்த்தோம்னாலே அவர் சொல்லிடுவார். இல்லைம்மா இந்த டைமில் இப்படி இருக்கும், இந்த டைமில் இப்படி இருக்கும், இந்த டைமில் நம்ம கவனமாக இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பேச்சு வச்சுக்கக்கூடாது, அல்லது பிரச்சனையை பெருசு பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது அவேர்னஸ் தருவாங்க. இந்த அவேர்னஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த லைஃப்பை நம்ம மூவ் பண்ணலாம், அடுத்தடுத்த டேவை நம்ம மூவ் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்தை நெகட்டிவ் விஷயத்தை நடச்சிக்கிட்டே இருக்கு, பாசிட்டிவ் விஷயத்தை நினச்சிங்க, அது ஒன்றும் நடக்கணும்னு அவசியம் இல்லை, நடந்தாலும் கெடுதல் கிடையாது. ஆனால் நெகட்டிவ் விஷயத்தை பட் நம்ம ஜாதக ரீதியாக இருக்கா இல்லையா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது நல்லது. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம அவேர்னஸாக இருக்கலாம். இந்த பாதையில் போகிறப்ப இங்கே ஆட்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு டேக் டைவர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன, அது மீறி போகும் பட்சத்தில் நம்ம வந்து உழுந்து நம்மளுடைய அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றப்ப திரும்பி நம்ம போகிறோம், அவ்வளோதான். அது போல் என்னென்னா ஒரு கைடு மாதிரி தான் நீங்கள் அஸ்ட்ராலஜியை பயன்படுத்தணுமோ இல்லையா. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது ஏதாவது ஒன்று நம்ம பரிகாரம் அதை எதையும் பண்ணி அதை சரி பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. அது ஜஸ்ட் ஒரு கைடு. நீங்கள் வந்து உங்களுடைய ஜனனச்சாட்டை எந்த ஒரு காரணத்துலேயும் நம்ம மாற்றவே முடியாது. இந்த அமைப்புன்றது இப்படி தான் இருக்கணும்னாக்கா அதுக்கு நீங்கள் மாற்றணும்னு நினச்சிருக்கு, அது
மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க, நீங்கள் உங்கள் அம்மாவோட கருவில் இருக்கிறப்பவே இந்த டயத்தை நீங்கள் சொல்லி, இந்தந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கணுமா, அப்போ தான் நீ என்னை வெளியே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பிறந்ததுக்கப்புறம் சார்ட்டு எல்லாம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கோயில் குளம்னு அலைஞ்சு அதுக்கப்புறம் சரி பண்ணணும் அப்படின்றது நடக்காத காரியம். அது சைக்காலஜிக்கலாக வேணால் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் மைண்ட் செட் வழியாக இருக்கலாம் ஒழிய மற்றபடி ரியலாக இருக்காது. அப்போ சில விஷயங்கள் வந்து அந்த காலத்தை கடந்தாலே சரியாக போயிடும். அதுக்கு டென்ஷனாகவே வேணாம், பதட்டப்படவே வேணாம். அதிகபட்சம் நம்ம பதட்டம் தான், டென்ஷன் தான் நம்மளோட லைஃப்பை பல டைமென்ஷனில் மாற்றுது. அப்போ பதட்டமும் டென்ஷனும் இல்லாத பட்சத்தில் ஒரு விஷயத்தை அணுகிறப்ப அது உங்களுக்கு எளிதாக தெரியும். அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கையும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு நிலைகளும். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் காரணம் காட்டுறது, நீங்கள் யோகியர்னு அவரை ப்ளேம் பண்ணுறது, அவர் யோகியர்னு தன்னை ப்ளேம் பண்ணுறது, இதுதான் நடக்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஸ் தான் நடக்கும். ஈகோ கிளாஸ் நடக்கிறப்ப யார் உத்தமர்ன்றது இங்கே நீதிமன்றம் கிடையாது. லைஃப் ஒரு வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்றது என்னன்னாக்கா உங்களுக்குள்ளே நீங்கள் விட்டு கொடுக்கல் ஈகோ சிஸ்டம் இல்லாத தன்மையில் கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து வாழ்கிறதுன்றது கெட்டு போகிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம 5ஆம் அதிபதி செவ்வாய் தான் நிர்ணயம் பண்ணும். உங்களுக்கு செவ்வாய் மட்டும் பவராக இருந்தார், நல்லா இருந்தாருனாக்கா நீங்கள் அழகாக விட்டு கொடுத்துருவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும், இந்த விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்தா போதும் இப்படின்ற டிசைன் பண்ணுறப்ப உங்களோட லைஃப் அழகாகவே இருக்கும். அதனால் நீங்கள் கடகராசி நேயர்கள் கவலைப்பட வேண்டும். இந்த கோச்சார குரு பயிற்சி, கோச்சார சனி பயிற்சி எல்லாம் சின்ன சின்ன சலனங்களை தான் ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு தெளிவான பலனை உங்களுடைய ஜாதக கிரகங்கள் தான் சொல்லும். அந்த தெளிவான தன்மையை நீங்கள் ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஜாதகனோட தூக்கிட்டு அலையாதீங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கே ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது, எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அல்லது உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இது சம்திங் ஒரு நாள் 2 நாள்னா ஒன்று விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் இப்படி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா மட்டும் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சு காலண்டர் எடுத்து கடகராசிக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க, மகர ராசி இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு தொடர்ச்சியான பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குனாக்கா, இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு லாஸ்ட் 3 மந்த்தாக பார்க்குறேன், லாஸ்ட் 5 மந்த்தாக பார்க்குறேன், 6 மந்த்தாக 1 இயராக பார்க்குறேன் அப்படின்னா மட்டும் போங்க. ஒரு பிரச்சனைன்றது ஒரு 3 மாதத்துக்கு மேலேயும் தொடருதுன்னா மட்டும்தான் அது பிரச்சனை, உண்மையான பிரச்சனை. சும்மா காலில் ஒரு போகிற போக்கில் ஒரு கல் குத்துச்சு, முள்ளு குத்துச்சு அப்படின்னா உடனே டாக்டரை பார்க்காதீங்க. அது அடுத்தபடி தேய்ச்சி விட்டு போயிட்டே இருங்க. அதுபோல் சில விஷயங்கள் என்னன்னாக்கா நம்ம சாதாரண கேஷுவலாக எடுத்துகிட்டு போனாலே அந்த பிரச்சனைகள் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நம்ம அதெல்லாம் விட்டுறது. இம்முனாக ஒரு டாக்டரை பார்க்குறது. ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா ஏதாவது ஒரு சும்மா பச்சை தண்ணி சுடு தண்ணி கொடுத்தாலே சரியாக போயிடும். நம்ம அதை விட்டுட்டு உடனே சளி பிடிச்சா உடனே டாக்டர், உடனே இருமுனா ஒரு டாக்டர், இப்படின்னாக்கா அது நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து வியாதி வந்துடும். அதுபோல் நீங்கள் அதை பார்க்குற ஜோசியத்திலே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதுபோல் நீங்கள் என்னன்னாக்கா கிளியர் கட்டாக ஒரு விஷயம் உங்களை தொடர்ந்து துன்புறுத்துது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு 6 மாத காலம் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா மட்டும் அது என்ன தன்மையில் இருக்குது, எப்போ முடியும் அப்படின்றத மட்டும் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு போங்க. அதை பாருங்கள். அது எந்த சாமிக்கு போகணுன்றது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போய் செஞ்சுருங்க. ஏன்னா எல்லா சாமியும் ஒன்று தான், சரிங்களா? பொம்மையை மாற்றி வச்சோம்னாக்கா சாமி தன்மை மாறாது. அதுபோல் நம்ம என்னன்னாக்கா நீங்கள் எது உங்களுக்கு எந்த சாமி உங்களுக்கு சரி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சாமிகிட்ட போய் உட்காந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள். டீட்டெயிலாக அது அதிகபட்சம் நீங்கள் தியானத்தில், யோகத்தில், பிராணாயாமத்தில் செஞ்சிங்கனாலே சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கும். நீங்களாம் உங்களுக்குள்ளவே நீங்கள் அனலைஸ் பண்ணுற பட்சத்தில் அது சீக்கிரமான தன்மையில் அது வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரச்சனை அலசி ஆராயிறது தன்மையிலையும் அதேமாதிரி பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற பட்சத்தில் தான் அது சரி பண்ண முடியுமோ ஒழிய 3வது மனுஷன் வெளியிலேருந்து வரக்கூடிய மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ 2 பேருக்குள்ள பிரச்சனைகளை 2 பேருக்கு சேர்த்து தீர்த்து வச்சுக்கலாம். அதிகபட்சம் 3வது நபர் உங்கள் 2 பேர்த்துக்கும் அனுகூலமான நபராக இருக்கணும், அல்லது அறிமுகமான நபராக இருக்கணும். அவங்க மட்டும்தான் செய்யணும் ஒழிய ஒரு சார்பாக அவர் பேசக்கூடிய நபராக இருந்தால் கூட ஒதுக்கி தள்ளிடலாம். அதில் ஜோசியரும் உள்பட தான். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் அதிலே பதில் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். பட் நேரம் இன்மையின் காரணமாக நான் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போயிடுவேன். வருத்தப்படாதீங்க. அடுத்து ஒரு டைமில் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அதில் பதிலளிக்க தயாராக இருக்கேன். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், அதை டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து கால் பண்ணாங்க, எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க.
அந்த மெசேஜிலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு டீட்டெயிலாக அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க. அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன விதமான சந்தேகத்தில் இருக்கீங்க, எந்த விதமான பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையில் சொல்யூஷன் என்ன, அதை விட்டு எப்போ மீண்டு வர முடியாதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, அதுக்கு சோர்சஸ் என்ன, எந்த ஆண்டு நடக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தன்மையில் இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில், சரியான பதில், தெளிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி.